அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை யாகப்பா நகரில் முன்னாள் கவுன்சிலர் சுசேந்திரனுக்கு சொந்தமான வீடு, பழமையான வீடு இடிந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப யாகப்பா நகர் பகுதியில் பழமையான வீடு இடிந்து விழுந்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் குறித்த விவரம் என்ன? இந்த விபத்து எப்படி நடந்தது? மதுரை மாநகர் அண்ணா நகர் அருகே இருக்கக்கூடிய யாகப்பா நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள சக்தி மாரியம்மன் கோவில் தெருவில் முன்னாள் கவுன்சிலருடைய வீடு ஒன்று, பழமையான வீடு ஒன்று இருந்துள்ளது. அந்த வீட்டில் தற்போது வரைக்கும் யாரும் குடியில்லாத நிலையில் அந்த வீட்டின் எதிரே வசிக்கக்கூடிய ஜெனிலா என்ற ஒரு மூதாட்டி அந்த வழியாக பொருட்கள் வாங்குவதற்காக கடைக்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த பழமையான வீடு இடிந்து விழுந்ததில் அவர் அந்த இடிபாடுக்குள் சிக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்தாக அந்த இடிபாடுகளுக்குள் தற்பொழுது 9 வயது மற்றும் 5 வயதுடைய ஆண் பெண் 2 சிறுமியர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த இடிபாடுகளில் இருந்து மீட்கும் பணிகளானது தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சேஜிபி இயந்திரம் மூலமாக அந்த இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உள்ளே அந்த இடிபாடுகளுக்குள் வேறு யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மதுரையில் பழமையான குடியிருப்புகள் குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போன்றுதான் தற்பொழுது இந்த பழமையான வீடு ஒன்று, இது போன்ற மழைக்காலங்களில் பழமையான வீடுகள் இது போன்று இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டு மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 2 குழந்தைகள் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு வருகை தர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இடிபாடுகளை மீட்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.